நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உடல்கள் இன்று காலை வாகன பேரணி மூலம் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்பட்டன. குறித்த அதிகாரிகளுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்ட பின்னர் உடல்கள் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படவுள்ளன. கடந்த 6ஆம் தேதி காலை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் 7 பேர் உயிரிழந்தனர். சிறை கைதிகளின் கொடூரமான தாக்குதல்களுக்கு இலக்காகி அவர்கள் உயிரிழந்துள்ளனர். අපේ කොල්ලොන්ට සාධාරණයක් කරන්නද? අනිවාර්යයෙන්. පුතේකට අපිට එක්ක බත් කාපු අපේ කොල්ලෝ ටික. පුතේ කැන්ටි මේ අපිත් එක්ක එකට කෑවේ සර්. නවල්ට කන්න ඕක හිටියේ නෑ සර්. කොට්ටම ගෑවේ ඔළුවට. මේක අපි උපරිම සාධාරණයක් අපේ මේම කාගේවත් ජීවිත අනාරක්ෂිත වෙන්න බැහැ. මේක අපි හදමු. මේ මිනිස්සු ජීවිතයට අපව දෙන්න බෑ. ඒවාගේ දුක තුනී කරන්න මට අමාරුයි. නමුත් මේක අපි ඉන්නවා කියන එක මතක තියාගන්න. මතක කරමු. අර නිලධාරියා ඉන්න තමයිද මේ ලොකු වේදනේ බේරුනේද? ඒත් සයිඩ් නිලධාරියා ආරක්ෂා කරලා දෙන්නද? අනිවාර්යයෙන්. සර් අපේ මේ නිලධාරින් සර් ඉරකාරයෙන් වතුර යුගුවක්වත් බොන්නේ නැහැ සර්. අපි සර් මේ නිලධාරිය මැදගත්තේ සර් අපි වෙනම ඒකකයක් විදියට සර්. මේ පිට යන්නේ මොනවද සර්? අපි සර් ඉරකාරයෙන් වතුර යුගුවක්වත් බොන්නේ නැහැ. අපි ජාතික වීරය සර් ඌ නැතුව හිටියා නම් සර් අද 1500 කට එළියට ආවනම් සර් ඉවරයි. මුළු නිලධාරිය තරක් නෙමෙයි ජනතාවත් ඉවරයි සර්. ඒ නිලධාරියව බේරලා දෙන්න සර්. සර් මේ සර්ලා කිව්වොත් අපි ඕන දෙයක් කරනවා. වෙඩි තියන්නේ සර්. අහන්න සර් අපි දාලා බිමට වෙඩි තියන්නේ. අර රයිට් එකේ කොහමද සර් අපි වතුර බීලා තමයි වතුරෙන් තමයි දවස් 3ක් හිටියේ සර් රයිට් ෆීල්ඩ් එක අල්ලගෙන. මගේ තොල මේ ඇහිදම තුවාල වෙලා සර්. මේ කිසි දෙයක් අහන්න දෙන්නේ නැහැ. කිසි වසාවදාරයක් මම මේ අවශ්‍යයි. ඕගොල්ලන්ව තරම් සර් බැඳලා ඉල්ලන්නේ මං ඒ නේද? නිලධාරියව අතරන ගන්න එපා සර්. ඒ නිලධාරියා නිසා තමයි සර් ජනතාව එතන හිටපු තේරම් බේරුනේ. මෙබන් පහ අරගෙන ලෑලි දොර කඩාගෙන සර්. අපි අවුරුදු 12 මගේ සේවා කාලේ සර්. විමර්ශන යනවා. ප්‍රෝග්‍රෑම් එකක් දෙනවා සර්. දරුවන්ට දේතනා වෙන්නේ මේ සර්. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட சம்பவம் குறித்து இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்ச் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை விடுத்துள்ள அறிக்கையில் இந்த துயர சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டதுடன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. சிறை அதிகாரிகள் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் சேவை செய்வதில் சவாலான மற்றும் கடினமான கடமைகளை எதிர்கொள்கின்றனர் என சுட்டிக்காட்டியுள்ள அந்த அறிக்கை அவர்களின் இழப்பு ஆழமாக உணரப்படுவதாகவும் கூறியுள்ளது.
அத்துடன் இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட கைதிகள் அரசின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பின் கீழ் இருந்தவர்கள் என்பதால் சிறைச்சாலை அமைப்பில் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் அங்குள்ள கைதிகள் ஆகிய இரு தரப்பினருமே கூடுதல் பாதுகாப்பிற்கு உறுத்துடையவர்கள் என்றும் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசின் அடிப்படை பொறுப்பாகும் என்றும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையை அடுத்து பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த கைதி திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக காலி கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமான போது எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று கருப்பு பட்டி அணிந்து பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு வெளியிட்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த 27 பேரின் மரணத்திற்கும் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சியினர் இவ்வாறு கருப்பு பட்டி அணிந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் அர்ச்சனா நாணயக்காரவினால் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் காலி மாமூதர பகுதியில் புதிய சிறைச்சாலை ஒன்றை நிறுவுவதற்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. 54ஆம் அத்தியாயமான சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் 2ஆம் பிரிவின் கீழ் அமைச்சருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த கட்டளை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் மாமூதர என்ற பெயரில் இந்த சிறைச்சாலை நிறுவப்பட உள்ளதுடன் இதன் அதிகார பிரதேசம் முழு இலங்கையையும் உள்ளடக்கும் வகையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வினவப்பட்ட போது மூடப்பட்ட மாமூதர வைத்தியசாலையின் ஒரு பகுதியில் தற்காலிக அடிப்படையில் இந்த சிறைச்சாலையை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அரசியல்வாதிகள் கையாண்ட குறுகிய சுயநல அரசியல் குறுக்கு வழிகளினாலேயே வடகிழக்கில் தேவையற்ற யுத்தம் உருவானதாக கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். பிரசங்கத்தை நிகழ்த்திய போதே இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது மேலும் தெரிவித்த அவர், நமது நாட்டின் அரசியல் உலகை உற்றுநோக்கினால் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் எந்தவொரு தவறான செயலையும் செய்ய துணியும் நிலைமையே காண முடிகின்றது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். நாம் செய்யும் செயல் சரியானதா தவறானதா, சட்டப்பூர்வ மானதா அல்லது பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்று எவரும் சிந்திப்பதில்லை. தற்போதைய சமூகத்தில் நிலவும் மிகப்பெரிய பிரச்சினை இந்த அரசியல் குறுக்கு வழிகளாகும். கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் மக்கள் ஒரு தேர்தலை நடத்தி புதியதொரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தனர். ஆனால் அதற்கு அடுத்த நாள் முதலே இந்த அரசாங்கத்தை கவிழ்த்துவிட்டு நாம் எவ்வாறு அதிகாரத்துக்கு வருவது என்ற குறுகிய அரசியல் வியாபாரமே இங்கு ஆரம்பிக்கப்பட்டது. மக்கள் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டி எழுப்புவோம் என்று எவரும் சிந்திப்பதில்லை. எப்போதும் மற்றவர்களின் கால்களை இழுத்து வீழ்த்தவே பார்க்கின்றனர். இதுவே அதிகாரத்தை பிடிப்பதற்கான குறுக்கு வழியாகும். நீதியும் நேர்மையும் என்பது அதிர்ஷ்ட லாப சீட்டு போல் சுலபமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. அதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். தவறான செயல்களை செய்து சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. மனசாட்சிக்கு இணங்க வேலை செய்ய பழக வேண்டும். எனவே வாழ்க்கையிலோ அல்லது நாட்டை கட்டியெழுப்புவதிலோ குறுக்கு வழிகள் என்று எதுவும் கிடையாது என்பதை அனைவரும் உணர வேண்டும் என தெரிவித்துள்ளார். එනවනේ අපේ දේශපාලන ලෝකෙ දිහා බැලුවම බලයට එන්න ඕනෑම වැරදි වැඩක් කරන්න පුළුවන්. සල්ලි හම්බ කරන්න ඕනෑම වැරදි වැඩක් කරන්න පුළුවන්. ඒක හරිද වැරදිද, මේ කරන දේ නිත්‍යානුකූලද, මේ කරන දේ අනිත් අයට පීඩාවක්ද, ඒවා කල්පනා කරන්නේ නැහැ. ෂෝට්කට්. අද සමාජය තුළ තියෙන ලොකු ප්‍රශ්නයක් තමයි මේක. අපි අවුරුදු 2කට ඉස්සෙල්ලා ඡන්දයක් තිබ්බනේ. තියලා ආණ්ඩුවක් පත් කරගත්තනේ. ඒ පත් කරගත්තට පස්සේ පහුවෙන්ද ඉඳලම පටන් ගන්නෙ මොකද්ද ව්‍යාපාරේ? මේගොල්ලන්ව පෙරලලා අපි බලයට එමු කියන එක තමයි ව්‍යාපාරේ. නෑ. අපි එකතු වෙලා රට හදමු. ජනතාව දැන් තීන්දුවක් දුන්නා. ඒ තීන්දුව අනුව අපි ඔක්කොමල්ලම එකට එකතු වෙලා රට හදමු කියලා ඒ අය කල්පනා කරන්නේ නෑ. මුළු වෙලාවම කකුලෙන් අදින්න තමයි බලන්නේ. බලයට තියෙන ෂෝට්කට් එක. අපේ රට ගොඩනගන්නට යම් යම් දේවල් කරන්නට ඕනේ. යම් යම් තෝරා ගැනීම් කරන්නට ඕනේ. ඒ තෝරා ගැනීම් වල පරිත්‍යාගයක් කියන එකක් තියෙන්නට ඕනේ. යුක්තිය සාධාරණත්වය කියන එක මේ ස්වීප් ටිකට් එකක් වගේ දිනා ගන්න පුළුවන් දෙයක් නෙවෙයි. ඒකට මහන්සි වෙන්නට ඕනේ. හරි දේ කරන්නට පුරුදු වෙන්නට ඕනේ. වැරදි දේ කරලා සමාජ පරිවර්තනයක් ඇති කරන්න බෑ. හෘද සාක්ෂියට එකඟව වැඩ කරන්න පුරුදු වෙන්නට ඕනේ. මේ රටේ අවුරුදු 75ක කාලයක් පුරාවටම සිද්ධ වුණේ ෂෝට් කට් එක හොයාගෙන යන එකයි. ඒ ෂෝට් කට් එක හොයන්නට ඕනෑම කැත වැඩක් කරන්නට අපේ රටේ නායකයෝ යොමු වුණා. ෂෝට් කට් හොයලා ලංකාව දියුණු කරන්න බෑ. ලංකාව දියුණු කරන්න කැපවීමක් අවශ්‍යයි. කවදාක්වත් ප්‍රතිපත්ති පාවා දෙන්න එපා.
தற்போது அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ச இலங்கை வருவது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகாவில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது எதிர்வரும் நாட்களில் தன்னுடைய அரசியல் நகர்வுகள் குறித்தும் அவர் ஊடகர்களிடம் கருத்து தெரிவித்தார். பசில் ராஜபக்சவுக்கு எதிரான பிடியாணை மற்றும் வழக்கு விசாரணைக்கு குறித்த ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பசில் ராஜபக்ச நாட்டுக்கு வருவது குறித்து நீங்கள் அவரிடம் தான் கேட்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பசில் ராஜபக்ச நாட்டுக்கு வருவதும் தனக்கு தெரியாது, நாட்டை விட்டு வெளியேறி செல்வதும் தெரியாது என்று மஹிந்த ராஜபக்ச இதன்போது சுட்டிக்காட்டினார். மேலும் தற்போதைய அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல்களில் ஈடுபடும் வேலையை மாத்திரம் செய்து வருவதாகவும் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் பலமான கூட்டணியாக ஒன்று சேர்ந்து அடுத்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஊடகங்களிடம் சுட்டிக்காட்டினார். කොමස මේ විපක්ෂ දේශපාලනේ මේ වෙනකොට මොන තත්ත්වයක් තියෙන්නේ? බොහොම හොඳ තත්ත්වයක තියෙනවා. කියන විපක්ෂ කට්ටිය එකතු වෙලා මේ ආයෙත් මේ ආණ්ඩුව පිටවන්න පුළුවන්ද? පුළුවන් වෙයි. මේ භාගයක් මේ බන්ධනාගාරයක් ඉන්නේ සර්. ඒදි බන්ධනාගාරේ හිටියත් එයාගේ අන්තය ඉන්නවා ඉතුරු වෙලා. සර් දැන් ජනතාව චෝදනා කරනවා අධිකරණ කියවලු මුවාවෙන් දේශපාල පරිගණන සිද්ධ වෙන මේක. එයාට ඇත්තටම පරිගැනීමක් තමයි කරන්නේ මේ කට්ටිය. ඒක ඉතින් සාමාන්‍යයෙන් කරන දෙයක් නේ කට්ටිය. හැමදාම බලයට ආපු දවසකට පරිගැනීම කරනවා. සර් දැන් ඔබතුමාගේ පවුලේ ගෝව පිළිසකට නඩු දින බැසිල් මාත්‍යා ඉදිරියේ ලංකාවට එනවද? ඒවි. එයාගේ මහන්න ඕනේ. ඉන්න දවස අපි දන්නෙත් නැහැ. නෑ සර් මේ යන දවස දන්නෙත් නැහැ, එන දවස දන්නේ නැහැ අපි. සර් යම්කිසි බලයක් විපක්ෂයට ලබා ගන්න පුළුවන් වෙයිද? අනිවාර්යයෙන්. ඒක වෙලා වැඩ කරොත් පුළුවන්. ඉදිරි මැතිවරණ අනිවාර්යයෙන්ම සියලු දෙනා එක්ව එකතු වෙනවද? ඒ සඳහා මහන්සි ගන්නවා. එකතු වෙලා වැඩ කරන්න. அரச வருமான மீட்டுதலை வலுப்படுத்தல் மற்றும் நாட்டின் எதிர்கால அபிவிருத்திக்கு செயல்முறையை விரைவுபடுத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு ஜனாதிபதி அலுவலகத்தின் வருமான நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் நவீனமயமாக்கல் பிரிவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வரிசக்தி 2026 தேசிய வரிவாரத்தின் ஆரம்ப நிகழ்வு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவினால் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. வரி விதிப்பு தொடர்பாக பொதுமக்களிடையே உள்ள எதிர்மறையான எண்ணத்தை நேர்மறையான எண்ணமாக மாற்றி நாட்டில் சுயமாக வரி செலுத்தும் கலாச்சாரத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு செயற்படுத்தப்படும் வரிசக்தி 2026 என்பது ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் ஒரு வேலை திட்டமாகும். இதன் ஆரம்பத்தை குறிக்கும் விசேட தேசிய வரிவாரம் நேற்று முதல் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரை நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படுகிறது. இதற்கு இணையாக ஊடக மற்றும் ஊக்கப்படுத்துதல் வேலை திட்டம் ஒன்றும் செயல்முறைப்படுத்தப்படுவதுடன் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தல் போன்ற பல்வேறு பிரசார திட்டங்களை நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்து வரி இணக்கத்தன்மையை மேம்படுத்துவதற்காக பொதுமக்கள் நேரடியாக விழிப்புணர்வூட்டல் இடம்பெறும். இதன் ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றிய சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன வரிசக்தி 2026 என்பது வெறும் வரிகளை வசூலிக்கும் செயற்பாடு மாத்திரமின்றி அது நாட்டை நேசிக்கும் மற்றும் பொறுப்புள்ள பிரஜைகளை உருவாக்கும் தேசிய வேலை திட்டமாகும் என்று குறிப்பிட்டார். மேலும் இங்கு கருத்து தெரிவித்த சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன இன்றைய நாள் நமது நாட்டின் எதிர்கால அபிவிருத்தி மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்காக மிக முக்கியமானதொரு படியை எடுத்து வைக்கும் ஒரு நாளாகும். எந்த ஒரு இறையாண்மையுள்ள தேசத்தினாலும் இருப்பும் பலமும் அந்த நாட்டில் உள்ள பொருளாதார சுதந்திரத்தை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகின்றது என்று தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று நான் நினைக்கின்றேன், குறிப்பாக வடக்கில் வரலாறு அதேபோல் வடக்கு கிழக்கு வரலாறு என்பது பல இனங்கள், பல மதங்கள் மற்றும் பல பண்பாடுகளின் பங்களிப்புகளால் உருவானது என்பதை உணர்ந்து அந்த வகையில் தொல்லியல் ஆய்வுகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் வெளிப்படைத்தன்மை, அறிவியல் ஆதாரங்கள், சட்ட பாதுகாப்பு மற்றும் சமூகங்களுக்கு இடையிலான சமத்துவம் ஆகிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டும். இத்தகைய ஒருங்கிணைந்த அணுகுமுறையே இலங்கையின் மரபுரிமையை நிலையான முறையில் பாதுகாப்பதுடன் தேசிய நல்லிணக்கத்தையும் வரலாற்று நீதியையும் வலுப்படுத்தும் என இந்த அரசாங்கம் ஆழமாக நம்புகின்றது. எனவே அந்த வகையில் இது குறித்து குறிப்பாக எமது அமைச்சின் ஊடாக மேற்கொள்ளப்படுகின்ற கலந்துரையாடல்களின் போது இந்த விடயங்கள் கரிசனை கெடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி அடிக்கடி நாமும் அந்த விடயம் பற்றி கலந்துரையாடுகின்றோம். குறிப்பாக எமது நாட்டில் இருந்த துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலைமைதான் சிலபோது தொல்லியல் என்பது இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த தொல்லியல் என்ற ஒரு கேள்வி எழுகின்ற ஒரு நிலை காணப்பட்டது. எனவே ஒரு சில கட்டங்களில் அரசியல்வாதிகள் சிலபோது இந்த விடயங்களை தனது
அரசியல் லாபங்களுக்காக இந்த விடயங்களை பாவித்து வந்தார்கள். எனவே இன்றைய தினம் தேசிய தொல்லியல் சம்பந்தமான ஆய்வரங்கொன்றை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலும் கூட இந்த விடயங்கள் பற்றி கலந்துரையாடப்பட்டன. குறிப்பாக நான் நினைக்கின்றேன், இன்று இங்கு மேற்கொள்ளப்படுகின்ற இந்த விடயத்தின் ஊடாக குறிப்பாக நான் நினைக்கின்றேன், ஒரு அரசாங்கம் என்ற வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று அனைவரும் தமது உரிமைகளை பாதுகாக்கின்ற, உரிமங்களை பாதுகாக்கின்ற, தொல்லியலை பாதுகாக்கின்ற உணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு வேலை திட்டத்தை நோக்கி நாங்கள் கண்டிப்பாக நகர வேண்டும். AM Hezbollah, you have 2 minutes. Minutes, sir? Yes. I have 4 minutes, sir. No, we have proved all that and... பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ தவிசாளர் அவர்கள், பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த புத்த சாசன மத விவகார முஸ்லீம் கலாச்சார அமைச்சின் இந்த விவாதத்திலே மிகவும் சந்தோஷமடைகின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், முஸ்லீம் சமூகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த நாட்களிலே பேசப்படும் விடயம்தான் அல் குர்ஆன் விடுவிப்பது சம்பந்தமான ஒரு பிரச்சனை. புனித அல் குர்ஆன் என்பது முஸ்லீம்களுக்கு சாதாரண ஒரு நூல் கிடையாது. அது எங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டி, ஆன்மீக அடையாளம் மற்றும் அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாகும். இந்நிலையில் புனித அல் குர்ஆன் பிரதிகள் கடந்த 2 ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பது எங்களின் மத சுதந்திரம் மற்றும் ஆன்மீக உரிமை தொடர்பில் கடும் கவலை ஏற்படுத்தி உள்ளது. இது கௌரவ சபாநாயகர் அவர்களே, இது தொடரில் பல முறை உயரிய சபையிலே தாம் உரையாற்றியதோடு எங்களால் முடிந்த பல முயற்சிகளை கௌரவ எல்லா முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பேதமின்றி நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். கௌரவ அமைச்சராகிய நீங்களும் இது தொடர்பிலே கடுமையான முயற்சிகளை எடுத்து வருவதை நாங்கள் அறிகின்றோம். அதற்காக எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்றோம். இதுவரை மீளாய்வு குழுவின் ரிவ்யூ கமிட்டி அனுமதி கிடைத்தவுடன் விடுவிக்கப்படும் என்ற கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த மீளாய்வு குழுவும் உத்தியோகபூர்வமாக ரிவ்யூ கமிட்டி அனுமதியை வழங்கியுள்ளது. எனவே இனியும் நிர்வாக அல்லது சுங்க நடைமுறைகளை காரணம் காட்டி இந்த பிரதிகளை அல் குர்ஆன் புனித பிரதிகளை தடுத்து வைப்பதற்கு எந்த நியாயமும் கிடையாது. ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, கௌரவ அமைச்சர் அவர்கள் இது தொடர்பிலே பொறுப்பு கூற வேண்டிய அமைச்சு என்பதில் உடனடியாக தலையிட்டு இந்த தாமதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து புனித அல் குர்ஆன் பிரதிகளை விரைவாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மன்னர் ஃபஹத் அல் குர்ஆன் அச்சகத்தினால் அச்சிடப்பட்ட தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அல் குர்ஆன் பிரதிகளுக்கு இப்பொழுது ரிவ்யூ கமிட்டி உத்தியோகபூர்வ அனுமதி வழங்கியிருக்கிறது. ஆகவே இதற்கு மேலும் இதனை வைத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் இது தொடர்பிலே சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அமைச்சு, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் மற்ற சம்பந்தப்பட்ட திணைக்களங்களோடு தொடர்பு கொண்டு ரிவ்யூ கமிட்டியினுடைய பெர்மிஷன் இப்பொழுது இதை ரிலீஸ் பண்ணுமாறு அந்த ரெக்கமெண்டேஷன் கடிதம் கொடுத்த நிலையிலே அது தொடர்பிலே உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அதிமேத ஜனாதிபதி அவர்களை முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சர்களும் இருக்கின்றார். நாங்கள் சந்தித்த போது கூட ரிவ்யூ கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் கிடைக்காத காரணத்தினால்தான் இன்னும் அதனை அனுமதிக்க முடியாத நிலையை பற்றி சொன்னார். ஆகவே இப்பொழுது ரிவ்யூ கமிட்டியினுடைய அனுமதி கிடைத்த நிலையிலே அதனை விடுவிப்பதற்காக கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள. ஈரோடு சீனா கோட்டை அல் உமைசரா தேசிய பாடசாலை 100ஆண்டு விழாவை முன்னிட்டு பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஹுமைசரா வாக் நினைவு நடைப்பயணம் மற்றும் விளையாட்டு நிகழ்வு அண்மையில் பாடசாலை மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது. பாடசாலை அதிபர் முகமது ஃபர்சான் தலைமையில் பாடசாலை வளாகத்திலிருந்து ஆரம்பமான நினைவு நடைப்பயணத்தில் 1988 முதல் 2022 வரை இப்பாடசாலையின் கல்வி கற்ற பழைய மாணவர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். பாடசாலை 100ஆண்டு கால கல்வி பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.